ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு GTFU. நான் உங்கள் பரணி. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஸ் செக்மெண்ட். ஃபினான்ஸ் செக்மெண்ட்டில் நம்ம சூஸ் பண்ணிருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பார்க்க முக்கியமான காரணம் நம்ம சப்ஸ்கிரைபர் கௌதம் என்றவர் கேட்டிருக்காரு. கௌதம் கொஞ்சம் பெரிய இடம் போல இருக்குது. ஸோ ஈவன் இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ஏன் ப்ரோ இந்த வீடியோ சூஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா, அந்த அளவுக்கு இது வந்து ப்ரீமியம் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். இப்போ ஒரு பர்டிகுலர் பேங்க்குக்கு போனீங்கன்னா HDFC, SBI இங்கெல்லாம் போனீங்கன்னா சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட், உமன்ஸுக்கு தனி அக்கௌண்ட், ப்ரீமியம் அக்கௌண்ட், பேசிக் அக்கௌண்ட் நிறைய இருக்குல்ல. அந்த மாதிரி இது வந்து நல்ல ப்ரீமியமான அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட் கூட உங்களுக்கு ப்ரீமியம் டெபிட் கார்டு அண்ட் ப்ரீமியம் கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு கிரெடிட் கார்டு பற்றியோ, டெபிட் கார்டு பற்றியோ, சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றியோ, இல்லை பர்சனல் ஃபினான்சிங் பற்றியோ எதுவாக இருந்தாலும் சரி, கமாண்ட்லேயோ அப்படி இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ நீங்கள் வந்து கேட்கலாம். நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அந்த இந்த வீடியோட முடிவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இந்த அக்கௌண்ட்டில் இருக்க பெனிஃபிட், ஃபியூச்சர்ஸ், ஃபீஸஸ் அண்ட் சார்ஜஸ், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்த பற்றியும் நம்ம கிளியராக பிரித்து மேய்ச்சிடலாம். நம்ம பேங்க் ஆஃப் பரோடோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் அதோட வெப்சைட்டுக்கு வந்துட்டோம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். பெனிஃபிட்டில் மந்த்லி ஆவரேஜ் பேலன்ஸ் எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணணும்னா 10 லட்ச ரூபா மெயின்டைன் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டும் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது காசா அக்கௌண்ட் சொல்லுவாங்க, கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட், அதில் டிரான்சாக்ஷன் வந்து மாதத்துக்கு 5 lakhs மேலே இருக்கணும். இல்லைனா டேர்ம் டெபாசிட் சொல்லுவாங்க, TD. ஸோ ஒரு 6 மாதம் 7 மாதம் நீங்கள் வந்து குறைஞ்சது எடுக்காமையாக இருப்பீங்க காசு இல்லை, அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட் எலிஜிபிள். அவங்கள இந்த அக்கௌண்ட் ஈஸியாக கூப்பிட்டு கொடுப்பாங்க பேங்க்ஸே. ஓகே, ஸோ இதை கேட்டுட்டு என்னை திட்டாதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதால் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பெரிய இடம் அப்படிதான் நினைக்கிறேன் நான். ஓகேங்களா கௌதம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நாலேஜாக வச்சுக்கலாம். ஒருவேளை இந்த ஃபியூச்சரில் நீங்கள் இந்த வரைக்கும் சம்பாரிச்சிங்கன்னா அப்போ கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் ஆகும். அப்போ திங்க் பண்ணிங்க இதை பற்றி. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ விசா ஓப்லன்ஸ் டெபிட் கார்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த டெபிட் கார்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கேஷ் வித்ட்ராவல் லிமிட் ஏடிஎம்மில் 5 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு நாளைக்கு எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் லிமிட் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் பாஸ் மிஷின், அதாவது ஸ்வைப் மிஷினில் ஸ்வைப் பண்ணலாம். இமீடியட்டாக போய் ஒரு 10 லட்ச ரூபாய் கார் வாங்க போறீங்கன்னா ஒரே ஸ்வைப்பில் நீங்கள் கார் வாங்கிடலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அன்லிமிட்டட் நிஃப்ட் RTGS அண்ட் தென் IMPS இமிடியட் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ தான் நீங்கள் வந்து ஆன்லைன் நெட் பேங்கிங்கில் அனுப்பிங்களா, அதெல்லாம் வந்து அன்லிமிட்டட், எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் செக் புக், செக் லீஃப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். நான் அப்கமிங் டேப்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் ஃபெசிலிட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸுங்க. நான் SBIயில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஃபெசிலிட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட 1 லட்ச ரூபா இருக்குது. ஓகே, இது வந்து என்ன பண்ணேன்னா 75 lakhs வந்து ஒரு டெம்பரரியாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 அப்படின்னு சொல்லிட்டு தனி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ 25,000 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது தனியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இவங்க எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் சொல்கிறான்னு சொல்ல, இவங்க எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ 75,000க்கு ஒரு வட்டி வரும், 25,000க்கு ஒரு வட்டி வரும். இந்த 25,000 நீங்கள் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடுக்கிற ஒவ்வொரு காசும் இதுலேருந்து இங்கே வரும். ஓகேங்களா, ஆட்டோ ஸ்வைப் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து 50,000 அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் டெபாசிட் பண்ணுவீங்களா அந்த பிரான்ச்சில் போயிட்டு, அப்போ வந்து எந்த சார்ஜஸுமே கிடையாது. அதாவது அந்த ஏடிஎம் மிஷின்லையும் டெபாசிட் பண்ணுவீங்களா, அதுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ எந்த இடத்துலையுமே எந்த நான் பேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா பிரான்ச்சில் போய் பண்ணாலும் சரி, நான் பிரான்ச்சில் போய் பண்ணாலும் சரி, எங்கே பண்ணாலும் உங்களுக்கு எந்த சார்ஜஸுமே கிடையாது. அப்புறம் 100% உங்களுக்கு வந்து இந்த பிஹேவியர் கொடுப்பாங்க, அதாவது ட்ராவல் கைண்ட் ஆஃப் திங்ஸ், அதாவது இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டில் உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு மார்க்அப் டிரான்சாக்ஷன் எவ்வளோ குறைச்சிருக்கான்னு தெரியல, உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபாரினில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து சார்ஜஸ் பிடிப்பாங்க எல்லா பேங்க்லையும் 2.5 3.5. இது வந்து ரெடியூஸ்னு சொல்கிறாங்க, எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 100% டிஸ்கவுண்ட் ஆன் லாக்கர் சார்ஜஸ். ஸோ நீங்கள் வந்து பேங்க்கில் போய் லாக்கர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. நீங்கள் உங்களோட நகையோ உங்களுடைய பத்திரமோ எதுவுமே வந்து அந்த லாக்கரில் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 100% வேவியர் ஆன் ப்ராசஸிங் சார்ஜஸ், அதாவது லோன்ஸ் நீங்கள் வாங்கல, பர்சனல் லோனு, கார் லோன் இதெல்லாம் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸிங் ஃபீஸ்ன்றதே கிடையாது. ஓகே, அதுதான் பார்த்தீங்கன்னா 0.25% கன்ஸ்ட்ரக்ஷன் குறைக்கும் எல்லா லோன்லையும். ஓகேங்களா, அப் டு 0.25%. இப்போ வந்து 9% வட்டினா உங்களுக்கு 8.25 அப்படி தான் கொடுப்பாங்க, அதாவது 8.75 அப்படி தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ SMS இமெயில் அலர்ட்ஸ். ஸோ எஸ்எம்எஸ்லாம் சார்ஜஸ் பிடிப்பாங்கல்ல, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெட்ஜர் அண்ட் தென் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஒரு லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுவாங்கல்ல, இதான் உங்கள் லெட்ஜர் மணி. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டிமார்ட் அக்கௌண்ட்டில் லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டிமார்ட் அக்கௌண்ட்டும்
100% ஃப்ரீ, ஏஎம்சி சார்ஜஸே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து உங்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், உங்ககிட்ட செக் கலெக்ட் பண்ணுறது, கேஷ் வாங்கிட்டு போய் டெபாசிட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து வீட்டுக்கே வந்து செய்வாங்க, ஒரு குவார்ட்டருக்கு 5 தடவை. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் எட்டனா கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. இதுவும் ப்ரீமியம் கார்டு. இந்த கார்டு கொடுக்கறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தீங்கன்னா பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மட்டும் தான் அந்த கார்டு கொடுப்பாங்க, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் வச்சிருந்தா அவங்க கொடுக்குற கார்டில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கின்றது இங்கே சொல்கிறாங்க பாருங்க. ஓகே, இப்போ வந்து O+ கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விசிட்டுக்கு 20 ரூபான்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1681 ரூபா. ஸோ இதே வந்து அன்லிமிட்டடாக இவங்க கொடுக்குறாங்க. சரி, நீங்கள் வந்து ஒரு 24 டைம்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா 40,344 ரூபா நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸ் ஒரு விசிட்டுக்கு 33 ரூபா. ஸோ அப்படி பார்க்கும்போது 2774 ரூபா ஆக்சுவலாக இவங்க கொடுக்குறது அன்லிமிட்டட் இன்டர்நேஷனல் லான்ச் அக்சஸ். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 டைம்ஸ் வச்சுங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ 16,644 ரூபா சேவ் பண்ணலான்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கால்ஃப் பெனிஃபிட். ஸோ நீங்கள் கால்ஃப் விளையாட போவீங்களா, ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்லாம் இங்கே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளப் மோரியட் மெம்பர்ஷிப். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இது ஒரு ஃபேமஸான 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ். எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு பிரான்ச் இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டாப் Tier 1 சிட்டிஸில் எங்கள் ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த மெம்பர்ஷிப் கார்டு யூஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட்லாம் வாங்கலாம். ஓகே, ஹோட்டலில் தங்குறதுக்கு எல்லாமே. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப். ஸோ இவங்ககிட்ட ஒரு கஸ்டமர் கேர் சர்வீஸ் இருக்கும். அவங்க கால் பண்ணி பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் பிக்கப் ட்ராப்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு இயருக்கு 8 தடவை நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஒரு குவார்ட்டருக்கு 2 தடவை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஒரு 14,400 ரூபாய். ஸோ மொத்தம் இந்த கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 1,44,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் பெனிஃபிட் அடையலாம். ஓகேங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 10 லட்ச ரூபா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணால் இந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, பார்த்துக்குங்க. அதுதான் ஃபியூச்சர்ஸ். இந்த நார்மல் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா எலிஜிபிள் யாரெல்லாம் கேட்டினா NRIs, இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, மைனர்ஸ்க்குலாம் இந்த அக்கௌண்ட் கிடையாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட் அலோவ் பண்ணலாம், ஆனால் ஃபஸ்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு மட்டும் தான் எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் எலிஜிபிள் பிரான்ச்சஸ் எல்லா பிரான்ச்லேயும் பண்ணலாம். அதாவது பீனல் சார்ஜஸ் பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ் அந்த 10 லட்ச ரூபா அந்த 5 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணலன்னா 1000 ரூபா ப்ளஸ் GST பிடிப்பாங்க. ஸோ டெபிட் கார்டு வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டோம். அன்லிமிட்டெட் செக் லிப்ஸ். ஓகே, மோஸ்ட்லி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நாங்கள். முக்கியமான விஷயம், இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஸோ இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து 2 டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கிடச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆவரேஜ் பேலன்ஸ் நீங்கள் வந்து 3 மாதம் வரைக்கும் பார்ப்பாங்க. 3 மாதம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலன்னா 3 மாதத்துக்கு வந்து அந்த பெனால்ட்டி போட்டுட்டு 4வது மாதத்துலேருந்து உங்களுக்கு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஃபைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரெக்வயர். எஸ், நீங்கள் வந்து நார்மலாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப 20 லட்ச ரூபா காசு போட்டால் அவனே ஓடி வந்துடுவான், அது பிரச்சனை கிடையாது டாக்குமெண்ட்டை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம OP Loansோட டெபிட் கார்டு பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் நம்ம வந்து கொஞ்சம் ஆராய்ஞ்சோம்னா நம்மளுக்கு ஏகப்பட்டது வீடியோ லென்த்தாக போகும். ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபீஸஸ், ஓமை கார்டு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 9,500 ரூபா. ஆனுவல் ஃபீஸ் 9,500 ரூபா. ரீஇஷ்யூன்ஸ் ஃபீஸ் கார்டு தொலைஞ்சு மறுபடியும் வாங்கினா 4,500 ரூபா. ஓமை கார்டு எலிஜிபிள் கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி சொல்லிட்டல 10 லட்ச ரூபா மெயின்டைன் பண்ணோம். ஓகே, அதான் ஃப்ரீ தான். 10 லட்சம் மெயின்டைன் பண்ணால் ஃப்ரீ. நீங்கள் தனியாக போய் அப்ளை பண்ணால் 9,500. ஸோ கிரெடிட் கார்டு கூட எட்டனா கிரெடிட் கார்டு. ஸோ இதை பற்றி நம்ம வந்து இருங்க சிம்பிளாக போய் பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் வெப்சைட்டில் இங்கே பாருங்கள், ஓபுலஸ் டெபிட் கார்டு, கேஷ் வித்ட்ராவல் 5 lakhs. ஓகே, பர்ச்சேஸ் லிமிட் 10 lakhs, 50 ATM டிரான்சாக்ஷன். ஓகே, அண்ட் தென் 8 காம்ப்ளிமெண்ட்ரி ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீசஸ், அன்லிமிட்டட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ், அன்லிமிட்டட் டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் அக்சஸ், காம்ப்ளிமெண்ட்ரி கிளப் மோரியட் மெம்பர்ஷிப், இதுவும் சொல்லிட்டேன். ஸோ அப்புறம் கல்ஃப் செஷன்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் தென் காம்ப்ளிமெண்ட்ரி இந்த டைனிங் பெனிஃபிட்டும் இருக்குது செலக்டட் ஹோட்டல்ஸில். ஸோ ஆஃபர் வந்து ப்ரீமியம் பிராண்ட்ஸ், ஈஸி மை ட்ரிப்பு, க்ளவுட் டைலரு, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா மோர் பெனிஃபிட் இருக்கும். அதான் அந்த வெப்சைட்டுக்கு தான் போகும். ஸோ அங்கே பயந்து போய் தான் இங்கே வந்திருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டனா கிரெடிட் கார்டு. இதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி 6 month ஃபிட் பாஸ், ஃபிட் கோச், ஃபிட் ஃபீஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ஆப். ஃபிட்னஸ் ஆப் மீன்ஸ் இந்த ஆப்பில் நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க ஜிம்மில் போய் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு தனியாக கோச் கொடுத்துருவாங்க, ஆன்லைன் கோச். அண்ட் தென் உங்களுக்கு டயட்டும் அவங்களே வந்து பிளான் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒர்த்து 15,000 சொல்கிறாங்க. இது அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. இந்த ஃபிட் பாஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டில் எனக்கு ஆஃபரில் கொடுத்தாங்க. ஃபிட் பாஸ் 1 year கொடுத்தாங்க. பட் சென்னையில் இது வந்து ஃபெமிலியரே கிடையாது. கடுப்பாக இருக்கும். நீங்கள் ஜிம்மெல்லாம் தேடணும்.
தயவுசெய்து ஃபிட் பாஸ்லாம் போயிடாதீங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 3 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு தடவை ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போதும். ஸோ 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. தட் இம்ப்ளைஸ் ஒரு தடவை ₹100 ஸ்பெண்ட் பண்ணும்போது இகாமர்ஸ் சைட்டில் போய் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன், டைனிங், ட்ராவல் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5x ரிவார்ட் பாயிண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா ₹5000 மேலே ஒரு மாதத்துக்கு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூல் சார்ஜர் வேவியர் இருக்குது. பிட்வீன் 400 to 5000 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். அது கீழே போனாலும் சரி மேலே போனாலும் சரி நீங்கள் ஃபியூல் போட்டிங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தா ₹250 மேலே கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸுக்கு 0.25 பைசே. இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு சில எம்சிசி கிடையாது, அதாவது மர்ச்சன்ட்டுக்கு இருக்காது. ஓகே, அப்புறம் அன்லிமிட்டட் காம்ப்ளிமெண்ட்ரி டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிடென்டல் கவர் ₹1 கோடி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போய் நீங்கள் இறந்துட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்கு ₹1 கோடி கொடுப்பாங்க. ஸோ நார்மலாக ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டீங்கன்னா ஒரு ₹10 லட்சம் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ₹2500 மேலே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்டிங்ஸ் மூவி, அதாவது பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோட டிஸ்ட்ரிக்ட் ஆப் இருக்குல்ல, அதில் ஒரு டிக்கெட் வாங்கினா 1 டிக்கெட் ஃப்ரீ. ஓகேங்களா, மூவி டிக்கெட் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் $250 per month. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் ஃபாரின் கரன்சி மார்க்கப், ஸோ 2%. மற்ற கார்டில் பார்த்தீங்கன்னா 2.5லேருந்து 3.5 வரைக்கும் இருக்கும். 0.5% குறைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா லான்ச் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு கேலண்டருக்கு ₹40,000 ஸ்பெண்ட் பண்ணணும். இங்கே வச்சாம்பார் அப்போ இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ நீங்கள் லார்ஜஸ்ட் பெனிஃபிட்டில் நீங்கள் வாங்கணும்னா ஒரு குவார்ட்டருக்கு ₹40,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த கிரெடிட் கார்டில், அப்போ தான் கிடைக்கும். ஓகே ஓகே கிளிக் பண்ணுன்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் நாட் எலிஜிபிள்னா சொல்கிறாங்க ஒரு சில மர்ச்சன்ட்லாம். அதெல்லாம் இதில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே காய்ஸ், இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றி மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம். அதாவது அக்கௌண்ட் பற்றி. கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுனா தனி செக்மெண்ட்டாகவே போகணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி கிரெடிட் கார்டு பற்றி, டெபிட் கார்டு பற்றி, சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றி ஏதாவது வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்வேஸ் வெல்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் வியூவர்ஸ் போய் பார்த்துட்டு பயனடைவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.